ஹலோ பைட்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்? அறுசுவை ஊறுகாய். அறுசுவை ஊறுகாய் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இதுல ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி 6 சுவையும் கலந்துருப்போம். ஊறுகாய்க்கு பேஸ் ஐட்டம் வெந்தயம், கடுகு, மிளகு 3 ஒரு ஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை கருப்பட்டியில ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நெல்லிக்காய் வந்து துவர்ப்புக்கு, இனிப்புக்கு கருப்பட்டி, கசப்புக்கு வெந்தயம் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க, நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஊறுகாய் செய்ய போற பாத்திரத்துல ஒரு 100 கிராம் அல்லது ஒரு 150 கிராம் மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அது நல்லா காரத்துக்காக காஞ்ச மிளகாவை ஆல்ரெடி நான் வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பூன் கருப்பட்டியில் ஊற வச்சிருந்த நெல்லிக்காவை எடுத்து அதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் பெருங்காயம் அளவு சேர்த்து வெறும் மிளகாய்த்தாள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக புளி ஊற வச்சிருந்தோம். ஸோ அந்த அதையும் கலந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை நான் ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டி வத்தி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி கடுகு, வெந்தயம், மிளகு அந்த 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரையும் ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டா அறுசுவை ஊறுகாய் ரெடி. ஸோ துவர்ப்புக்கு ஊறுகாய், இனிப்புக்கு கருப்பட்டி, உப்பு சேர்த்துருக்கோம், காரம் சேர்த்துருக்கோம், புளி கசப்புக்கு வெந்தயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஊறுகாவாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி. ஓகே, நாளைக்கு சமைப்போம். டாடா.